குரு வாழ்க, குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் மீனராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணமங்கலம் சேற்று ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் ஜூன் மாதம் 2025. இந்த 25 இதில் என்ன உங்களுக்கு நன்மைகள் தீமைகள் என்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் 12 கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வருமா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயமோ ஒரு டவுட்டோ இருக்கலாம். ஆனால் அவர் அந்த அளவுக்கு பாதிப்பு தரமாட்டார். 7.5 சனி வேறு ஸ்டார்ட் ஆகிருக்குது, மீனராசி படிங்குது. அதனால் ஏதாவது பிரச்சனை வருமானம் அதுவும் வராது. ஏன்னா அவர் அங்கேயே அமர்ந்திருப்பதனால் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு தரமாட்டார் என்பதனால் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். குடும்பத்தினரில் வேர்வை வரும்போது வேலை செஞ்சாலே போதும், இல்லை எக்ஸசைஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அவர் எதுவும் பெரிய அளவு தொந்தரவு தரமாட்டார். உங்களுடைய ராசிக்கு 2 சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பெருமான் தனக்காரகன் 2 இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய தனவரவை கொடுப்பா. திடீர் பண வரவு, எங்கேயாவது பணம் கேட்டிருந்தாலோ இல்லை வர வேண்டிய அமௌண்ட் வெளியில் இருந்தாலோ குடும்பத்துக்கு கண்டிப்பாக வரும். பொருள் பற்றாக்குறை நீங்கள் குடும்பத்தில் பணம் பத்தலைன்னு ஓடி உழைக்கிறீங்களா, இந்த மாதம் அந்த குறை நீங்கும். ஏதோ ஒரு இடத்துல காசு வரும், செலவு அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடலாம் நீங்கள். அதனால் குடும்பத்தில் பொருளாதாரம் ஓங்கி நன்றாக இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தால் அந்த மனஸ்தாபங்கள்லாம் விலகி ஒரு ஒற்றுமை வாங்கும், மேம்படும். குடும்ப பெண்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். உங்கள் கணவன் மனைக்குள்ள அந்த ஈகோ பிரச்சனையை விட்டு கொடுத்தீங்களா, உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, மனைவி கணவன் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ வைத்துக்கொள்வது நல்லது. வெளியில் போயிட்டு வந்தால் ஏதாவது வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு சாப்பிட்ற பொருள் ஏதாவது வாங்கிட்டு கொடுத்து ஒரு சந்தோஷத்தை குடும்பத்தில் மகிழ்ச்சியை வர வையுங்கள். குடும்பத்தில் இருந்த பல கஷ்டங்கள் நீங்கி ஒரு மகிழ்ச்சி பெருகும். உங்கள் ராசிக்கு 3 சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார். 15 தேதி வரை இருப்பார். 15 தேதி பிறகு சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சென்று விடுவார். அங்கே ஆல்ரெடி குருவும் இருப்பார், குருவோடு சேர்ந்து இருப்பார். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் கடைசியில் பார்த்தோம்னாக்கா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த ஒற்றுமை ஓங்கும். பிள்ளைகளுக்காக நீங்கள் ரொம்ப பாடுபடுவீங்க, செலவு பண்ணுவீங்க. அவங்களுக்கு படிப்புக்காக என்ன படிக்கிறீங்களோ அந்த நீங்கள் படிப்பு சேர்க்கலாம். காலேஜில் அவங்க விருப்பப்படி நீங்கள் நடந்து கொண்டு ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். வெளிமாநிலமோ வெளிநாடோ இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்க முறை செய்வீங்க, தாராளமாக செய்யலாம். அதுக்குண்டான அமைப்புகள் சீரும் சிறப்பாக இருக்கும். மந்தமாக இருந்த பிள்ளைகள் கூட நல்லா படிப்பாங்க. எப்படி மந்தமாக இருந்தால் கூட இந்த மாதத்துக்கு படிப்பில் முன்னேற்றம் அக்கறை வரும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். அப்படியே 4 குரு பகவான் இருக்கிறார். சொத்து பந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தாக்கா அதில் இருந்த சிக்கல்லாம் நீங்கும். நீங்கள் பேச்சுவார்த்தை முடியலாம், உங்களுடைய பாகப்பிரிவினை அதையெல்லாம் சேர்த்து பிரிச்சுக்கலாம். நீங்கள் கூடுமான அறிவில் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லபடியாக பேசுகிறீங்களோ அது முடிய உங்கள் சிக்கல்லாம் தீர்த்துக்கலாம். வண்டி வாகன யோகமும் நல்லா இருக்குது. வண்டி வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். புது வண்டி வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸ்சேஞ்சில் வண்டி கொடுத்துட்டு வாங்கினாலும் சரி, அதுக்குண்டான வாய்ப்பும் நல்லா இருக்குது. அதனால் எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வண்டி வாங்குறவங்க இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. அதுக்குண்டான வேலையை நீங்கள் செய்யலாம். வண்டி ஓட்டும்போது மட்டும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அது எப்படின்னா நம்மளுக்கு பாதுகாப்பு. உங்கள் ராசிக்கு 7 குரு இருந்து, அதாவது உங்கள் ராசிக்கு 6 கேது பகவான் இருப்பது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. எப்படி அடிவயிறு பிரச்சனை, இந்த மாதிரி முக்கியமாக அடிவயிறு பிரச்சனை, இடுப்பு பகுதியில் பிரச்சனைலாம் கொடுப்பாரு. அதில் கொஞ்சம் அக்கறை தேவை. முத்த விட்டிங்கனாக்கா ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போய்விடும். அதனால் கவனம் செலுத்துங்க. பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு பெருசாக முத்த விடாத அளவுக்கு நீங்கள் கொண்டு போயெல்லாம் பிரச்சனை இல்லை. எதிரி தொல்லை கொஞ்சம் இருக்கும். எதிரி தொல்லையால் கொஞ்சம் அவதிப்படுறீங்க. அதுவும் இந்த மாதம் கடைசியில் போக சரியாகும். கடன் தொல்லை, கடன்காரன் தொல்லை, நோட்டீஸு நகை பேங்கில் வச்சுருந்தா நகை நோட்டீஸ் வரும். வெளியில் எங்கேயாவது யாரோட கடன் வாங்கியிருந்தாலும் கடன்காரன் கடன் கேட்பாங்க. கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் போக அந்த மாதம் கடைசியில் கொஞ்சம் சக்கில் தீரும்.
குடும்பம்லாம் கடை வாங்க தவிர்த்துட்டிங்களாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட கற்றுக்குங்க. கடை வாங்குற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துடுங்க. அதனால் உங்களுடைய ஆரோக்கியம், கடன் தொல்லை, எதிர் தொல்லை இதெல்லாம் ஒரு சற்று நீங்கள் சமாளிக்க வேண்டிய காலகட்டம் இது. 3மே நீங்கள் சமாளிக்க வேண்டிய காலகட்டம் என்பதால் நீங்கள் எதுலையுமே வந்து கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. ஆகவே நீங்கள் உங்களுக்கு 12ல் வந்து ராகு பகவான் இருக்கிறார். எப்படி உங்கள் ராசிக்கு 12லேருந்து விரயம் கொடுப்பாருன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் குரு பார்வை நன்றாக இருக்கிறது. எப்படி குரு பார்வை அங்கே விழுவதனால் 12ஆம் இடத்தில் விரை சார்ந்து விழுவதனால் தேவையில்லாத விரயம் வந்தாலும் பணத்தை கொடுப்பார். அது அதனால் நீங்கள் கடை வாங்க வேண்டிய சூழ்நிலை வராதபடி அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் குரு பகவான். அதனால் அது ஒரு யோகமே என்று சொல்லலாம். தேவையில்லாத விரயத்தை குறைச்சி அது சமாளிக்கிற திறமையும் கொடுத்து பண வரையும் கொடுப்பார். அதனால் வந்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். முக்கியமாக இதை பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் கொஞ்சம் சங்கடப்படாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும். அடுத்து திருமணம்காக காத்து கொண்டு இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஒரு உகந்த நேரமாக இருக்குது. நீங்கள் வந்து ஆண் பிள்ளைகள் பெண் பார்க்குறதுனா பெண் பார்க்கலாம், கண்டிப்பாக வரம் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு நினச்ச மாதிரி கனவு நீங்கள் எப்படி கற்பனை பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு பொண்ணு, வேலை இருக்கிற பொண்ணு, வசதியான பொண்ணு அமையத்துக்கு இந்த மாதம் ஒரு சிறந்த அமைப்பு இருக்கிறது. அதனால் அந்த முயற்சி உங்களுக்கு கைகூடும். பெண் பிள்ளைகளுக்கும் ஏற்கனவே வந்து போன மாப்பிள்ளை வர வாய்ப்பு இருக்கிறது. மத்திய அரசு, ஒன்றிய அரசு மாப்பிள்ளை, இல்லை ஒரு மாநில அரசு மாப்பிள்ளை, ஒரு தொழிலதிபரோ, இல்லை ஒரு ஐடி மாப்பிள்ளையோ, இல்லை சொந்தக்கார மாப்பிள்ளையோ, இல்லை ஏற்கனவே கேட்டு பொண்ணு கூட வந்து கேட்கும். இப்படிலாம் ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை அமையும். அதனால் வந்து மீனராசி அன்பர்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். சுப விசேஷங்கள் நிறைய நீங்கள் கலந்து கொள்ளுவீங்க. அதே போல் உங்களுடைய ரொம்ப நாள் ஏக்கம் ஒரு வீடு காட்டணும், ஒரு இடம் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருப்பீங்களா மீனராசிக்காரன், இந்த மாதத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது, தேடி வருது உங்களுக்கு. அதனால் அந்த இடம் தேடி வர்றத வாங்கி போடுங்க, வீட்டை கட்டுங்க. அது உங்கள் மேலே உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்களுடைய அதாவது அந்த வீட்டு பிரச்சனை ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து தேரும். வீடு மாற்றணும், இடம் மாற்றணும்னு நினச்சிங்க கூட, வேறு வீடு மாற்றணுன்னு கூட இந்த மாதம் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு உண்டான ஆண்டு நல்லா இருக்குது. அரசு வேலையில் இருப்பவர்கள் இடம் மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் தான் கேட்டுங்களா, கண்டிப்பாக இடம் மாற்றம் கிடைக்கும். வெவ்வேறு ஊரில் வேலை செய்யும் கணவன் மனைவி கூட ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் இருந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஈகோ விட்டு கொடுத்தீங்கன்னாக்கா எல்லாம் சிறப்பாக இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரத்துக்கு இது ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கிறது. ரொம்ப நாள் அம்மா வீட்டிலே தங்கிட்டு இருக்கிறீங்களா, எங்கள் வீட்டுக்காரர் வந்து கூட்டின்னு போலன்னு இருக்கீங்களா, எங்கள் வீட்டுக்காரர் வரவே இல்லைன்னு ஏக்கத்தில் இருக்கிறீங்களா, வர வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அம்மா சொல்கிறாங்க, அண்ணன் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதுங்க. அதனால் வந்து நீங்கள் வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்க போய் குடும்பம் நடத்துங்க. பிள்ளைகளுக்காவது நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். மறு திருமணம் செய்ய யாராவது காத்துக்கிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக அதுவும் நடக்கும். சுபகாரியம் மறு திருமணத்துக்கான வேலையை நீங்கள் செய்யலாம், ஸ்டெப் எடுக்கலாம். முதல் திருமணம் தான் சிறப்பாக அமையலன்னு வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு 2வது திருமணம் வந்து ரொம்ப அம்சமாக இருக்கிறதுனால நீங்கள் தெரிஞ்சுங்க. எதுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு ஆய்வு பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் போகலாம், எந்த பக்கம் மாப்பிள்ளை வந்தால் நல்லது, இந்த மாதிரி தான் பார்த்துக்குங்க. உங்கள் சுயஜாதகத்தில் 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி தசா புத்தி நடக்குமானாக்கா கண்டிப்பாக இது திருமணம் கைகூடும். இது வந்து ஒரு கோச்சார பலனை 110% வேலை செய்யும். மீது வேலை செய்யாதவர்கள் பார்ப்பீர்கள், என்ன எல்லாம் நல்லதாக சொல்கிறீங்க, வேலை செய்யலையே, ஒன்றுமே நல்லது நடக்கலையான்னும் போது அப்படிப்பட்டு நீங்கள் உங்கள் சுயஜாதகத்தை ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு பண்ணும்போது அவர் எல்லா விளக்கமும் விளக்கி சொல்லி விடுவார். அதனால் வந்து நீங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து கொள்வது ரொம்ப மிக நல்லது. வெளிநாடு யாராவது முயற்சி பண்ணுறீங்களா, வேலைக்கு போகலாம், அது ஒரு சாதகமான சூழ்நிலை அமையும். இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கும் அனைவருக்குமே ஒரு சிறந்த இந்த மாதத்தில் அமையும். புது கான்ட்ராக்ட் செய்பவர்கள், பில்டிங் வேலை செய்பவர்கள், புரோக்கர் வேலை செய்பவர்கள், வாயால் உழைக்கிறவங்க, இந்த கமிஷன் ஏஜென்ட்டு, வக்கீல் தொழில், அதே மாதிரி இந்த வாத்தியார் தொழில், வாயால் சம்பாதிக்கிறாங்கள்ல, வாயால் தொழில் செய்பவர், இது எல்லாமே இந்த மாதம் ஒரு சிறப்பாக இருக்கும், குறை இல்லாமல் போகும். அதனால் வந்து உங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும், வருவாயும் பெருகும். இந்த மாதத்தில் அனைத்து தொழில்களும் எந்த தொழிலும் செய்வதாக இருந்தாலும் சரி,
அனைத்து தொழிலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களும் கூட ஆரம்பிக்கலாம். அமோகமாக இருக்கிறது. ஒரு முறை குலதெய்வம் கோயில் சென்று வாருங்கள். அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.